ஆண்டவர் இந்த நாள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு செய்தியின் தலைப்பு, சோதனைகளை ஜெயிப்பது எப்படி. நம்முடைய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், துன்பம். இந்த பிரச்சனை எப்படி நம்ம சமாளிப்பது, எப்படி பிரச்சனையை ஜெயிப்பது அப்படின் போது, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது சோதனைகளை எப்படி ஜெயித்தார்? இரண்டாவது, சோதனைகள் எப்படி வருது? சோதனை யார் கொடுக்கிறா? தேவனா, பிசாசா, நம்மளா, உறவா, நண்பர்களா என்று சொல்லி பலவிதமான ஒரு காரியம் நமக்குள் இருக்குது. அதைத்தான் உங்களை குறித்து பேச போறேன். வேதம் சொல்லுது பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் முதலாக ஊழியத்துக்குன்னு வராரு. ஊழியத்துக்குன்னு வரும்போது அவர் செய்த முதல் காரியம் என்ன? அற்புதம் செஞ்சாரா? என்ன செஞ்சாரு? காணவர் கல்யாணத்துல திராட்சம் மாத்தினாரு. ஊழியத்துக்கு வந்தோடனே அதை செஞ்சாரா? என்ன செஞ்சாரு? எனக்கு சூப்பர் சூப்பர், கரங்களை தட்டுங்க. ஆமா, முதல் அவர் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு, ஊழியம் என்பது தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதி நிறைவேற்றுக்கு வராரு. ஞானஸ்தானத்துக்கு வரும்போது யோவான் ஸ்தானம் சொல்லுகிறாரு, உம்மால் நான் ஞானஸ்தானம் பெற நீர் இடத்துல வரலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு, நீ தடை பண்ணாத, எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவர் எங்க போனாரு? ஞானஸ்தானம் எடுத்தோன்னு ஊழியத்தான போகணும். எங்க போனாரு? வனாந்திரத்துக்கு போயிட்டாரு. இது ஆச்சரியமா இருக்குல்ல? யோசனை பாருங்க. வேதம் சொல்லுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய காரியத்தை நடப்பிப்பதற்கு வராரு. அவர் நீதி நிறைவேற்ற வந்துட்டாரு. வனாந்திரத்தில் 40 நாள் பாஸ்டிங், ஞானஸ்தானம் எடுத்து பாஸ்டிங் போறாரு. தன்னை பலப்படுத்திக் கொள்ள உபவாசிக்கிறாரு. உபவாசித்து வரும்போது அவருக்கு என்ன ஆயிடுச்சு? பசி உண்டாயிடுச்சு. சில நேரங்கள்ல நமக்கு சோதனை எப்படி வரும்னா, சாப்பிட்ற விஷயத்துல தான் வரும். அவருக்கு பசி, 40 நாள் பசியா இருந்து வராரு. பிசாசு வந்து சொல்றான், அவர் பசியா இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டான். வந்து முதல் வேலையா எங்க கை வச்சான்? சாப்பாட்டுல. இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல பிசாசு முதல் கை எங்க வைக்கிறான்? வீட்டில் ஆசீர்வாதத்தை தான் வைக்கிறான். சாப்பாடு பிரச்சனை. வேலைக்கு போகலாம், எப்படிங்க சாப்பிட முடியும்? ஆசீர்வாதம் இல்லாமல் எப்படிங்க வாழ முடியும்? சாப்பிடலாம், ஆனா விரும்பிய சாப்பாடு சாப்பிட முடியாது. ஏதோ இல்லை அப்படிங்கிற ஒரு இல்லாம சாப்பிட்டு போவோம். விரும்பியதை சாப்பிட முடியாது. இது ஒரு காரியம். இன்னொரு காரியம், தேவன் உலகத்தை படைச்ச போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆதியாகமம் 3:1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்துள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? இங்கே என்ன பிரச்சனை? சாப்பிட்ற பிரச்சனை. ஃபர்ஸ்ட் சோதனை எங்க ஆரம்பிக்குது? சாப்பாடு பிரச்சனை தான். அதனாலதான் நமக்கு பிரச்சனையே உண்டாகிற காரியம் என்ன? கணவன் மணி சாப்பாடு செய்யலைன்னா சண்டை வரும். அப்படி சாப்பாடு நல்லா சண்டை வரும். ஹோட்டலில் சாப்பிட்றோம், சாப்பாடு நல்லா, அந்த ஹோட்டலுக்கு நான் திட்டிட்டு விடுவோம். என்னையா ஹோட்டல் வச்சுக்கிறான், ஒரு ருசி இல்லை, ஒரு டேஸ்ட் இல்லை, ஒரு நல்லாவே இல்லை அப்படின்வோம். சில பேர்த்துக்கு
நல்ல சாப்பாடு இல்லை. இப்படி இதை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 3:1 பார்த்தோம். நேர ஆதாமிட்ட வந்து ஏவாள்கிட்ட வந்து தேவன் தோர்த்துள்ள கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? எப்பெல்லாம் வாழ்க்கையில் ஒரு கேள்வி எழும்புதோ நல்லா தெரிஞ்சுக்கோ, அந்த கேள்வி கவனிக்கணும். இந்த கேள்வி தேவனிடத்துல வந்துச்சா, பிசாசத்துல வருதா, என் உள்ளத்திலிருந்து வருதா? நம்ம வாழ்க்கை சோதனையில ஜெயிப்பதற்கு முதல் இந்த காரியம் யாரால வந்துச்சு? அப்படி என்னுடைய பிரச்சனால வந்துச்சா, தேவனிடத்துல வந்துச்சா, பிசாசினால வந்துச்சா? ஒரு திடீர்னு வந்து ஒருத்தர் கதவை தட்டி இந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு 2 லட்ச ரூபா கையில் கொடுக்குறாரு, யார்கிட்டையும் சொல்லாத வச்சுக்கோ அப்படின்னு. நீங்க என்ன செய்வீங்க? வாங்கி வச்சுக்குவீங்களா? அந்த யாருன்னு தெரியல, தெரியாதால் இல்லை, ஒரு பேக்கில் பணம் இருக்குது, வைங்க, உங்களுக்கு வைங்க, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன், இதில் பாதி எடுத்துக்கலாம், ஏதோ சொல்கிறான், வாங்கிக்குவீங்களா? ஏன்? ஒரு பயம் வரும் தெரியுமா? நம்முடைய ஆசீர்வாதம் எங்கிருந்து வருது நமக்கு தெரியும். கணவன் சம்பாரிச்சு கொடுக்குறான், வேலைக்கு போல பணம் கொண்டு வரான், எங்கிருந்து வருது? மனைவி பணம் கொடுக்குறா, எங்கிருந்து வருது? பிள்ளைகள் பணம் கொடுக்குறாங்க, எங்கிருந்து வருது? அதுக்கு எந்த சோர்ஸுமே இல்லையே. யோசிக்கணும். ஒரு ஆசீர்வாதம் நம்ம நோக்கி வரும்போது இந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வருதுன்னு தெரியாம நினைச்சக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால வேதம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே. பார்த்தீங்களா? அதனோட என்ன செய்ய மாட்டாரு. அப்போ ஆசீர்வாதம் வேதனையா, கண்ணீரா, துன்பமா, பாடா இருக்குன்னா யோசிக்கணும். இப்போ இந்த ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் இருக்கிறாங்க. பிசாசு ஃபர்ஸ்ட் வந்து வசஞ்ச காரணம் தெரியுமா? தேவனுடைய கட்டளையை மீற வைத்தான். சோதனை எப்படி வரும்னா, நம்மளோட வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், வேதனை, கண்ணீர், அவமானம், நெருக்கம், கஷ்டம், சாப்பாடுல எல்லாம் வேதனையான சம்பவங்கள் எப்ப வரும்னா, தேவனுடைய கட்டளையை மீறுகிற போதுதான். ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்ப கர்த்தரை தேடுகிறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாத போது நம்முடைய வாழ்க்கையில ஏன் குறை? வேதத்துல ஆதாம் ஏவாளுக்கு தோட்டத்துல நிறைய கனிகள் இருந்துச்சு. அவன் வந்து கேட்டது பாருங்க, தேவனாக்கிறது உண்டாகிற சகல காட்டு ஜீவன பார் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்துச்சு, அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும். எப்படி அருமையா சொல்லிச்சு பார்த்தீங்களா? இந்த கனி சாப்பிட வேண்டாம் சொன்னா நமக்கு சந்தேகம் வந்துடும். இல்லை, இது தேவன் செய்ய வேண்டாம், இவன் யாரவன்? அதனால இந்த தோட்டத்தில் கனியெல்லாம் சாப்பிட வேண்டாம். அப்புறம் எப்படி சாப்பிடுவாங்க அவங்க? அந்த காலத்துல அவங்க சமையல் பண்ணி குழம்பு வச்சு ரசம் வச்சு பொரியல் பண்ணி சாப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டுருப்பாங்க, அப்படித்தானே? காய்கறி தான் சாப்பிட்டுருப்பாங்க. அவங்க காய்கறி தான் சாப்பிட்றாங்கன்னு அவனுக்கும் தெரியும், அவனும் அதான் சாப்பிட்றான். யாரு? சர்ப்பம் என்ன சாப்பிட்டுருக்கோம்? அதான் சாப்பிட்டுருந்துச்சு. நீங்க நினைக்கிறோமா சர்ப்பம் ஊந்துட்டு போறதா இல்லை, முதல்ல சபிச்சதுக்கு அப்புறம் தான் ஊந்து போச்சு. அது மட்டும் ஒன்று நடந்து வரக்கு அது கை கால் இருந்திருக்கணும், இல்லைன்னா சிறகு இருந்திருக்கணும், பறந்து வர மாதிரி, பட்டாம்பூச்சி இந்த பழம் அந்த பறவைகள் மாதிரி ஏதோ ஒன்று வந்திருக்கும். தேவன் சபிச்சொன்னு எல்லாம் பிடுங்கப்பட்டு தரையில் விழுந்து போகிற மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்ல. அப்போ அதுவும் அது கனி தான் சாப்பிட்டு இருந்துச்சு. அது கேட்குது, தோட்டத்தில் சகல கனி சாப்பிட வேண்டாம் வச்சோம்தான். அப்போ தேவனுடைய கட்டளையை மீற வைப்பதற்கு பிசாசு சொல்லுவான். ஊழியர் அப்படி சொன்னாங்களா? பைபிள் இப்படி சொல்லிச்சா? வேதாகம் இப்படி சொல்லிச்சா? ஆண்டவர் இப்படி சொன்னாரா? அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா அது தேவனிடத்துல வந்துச்சா, பிசாசுல வந்துச்சா? ஏன் தெரியுமா? இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சோதனை காலம். நீங்க ஜெயிக்கணும்.
என்னடா எல்லா மாதத்துலையும் ஆசீர்வாதம் கொடுப்பாங்க, மார்ச் மாதம். ஆமாம் பாஸ்டர், இரண்டிங்க பார்க்குற நாட்கள் எல்லாம், அதனால் காசு வருமானம் கம்மி அப்படியெல்லாம் கிடையாது. பஞ்ச காலத்தில் வரைச்சாலும் ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். அப்போ சோதனை ஏன் தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, அவர் நம்ம ஜெயிக்க வைக்கும்படி விரும்புகிறார். அப்போ வேதம் சொல்லுது பாருங்க, இந்த ஆதாம் ஏவாள் அந்த கனியை சாப்பிடுவதற்கு, பாவம் செய்வதற்கு தேவனுடைய கட்டளையை மீற வைக்குது. எப்போ தேவன் உனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரோ அது தப்பு. சில பேர் என்ன கேட்பாங்க, பாஸ்டர் தண்ணி சாப்பிடலாமா அப்படின்னு. சாப்பிடக்கூடாது பிரதர், அது நல்லாவே தெரியும். கிறிஸ்தவன் தான் கேட்பான். இயேசு திராட்சை ரசம் சாப்பிட்டார் பாஸ்டர், ஒயின் குடிச்சார் பாஸ்டர், அதனால இது குடிக்கலாமா? குடிக்கலாமா குடிக்கூடாதா? பாஸ்டர் நோவா குடிச்சார் தெரியுமா உங்களுக்கு? பவுல் சொல்றார் தெரியுமா உங்களுக்கு? திராட்சை ரசம் சேர்த்து குடிச்சு சொல்லிக்கிறாள். திராட்சை தான், நீ திராட்சை ரசம் குடிக்கலாம். நோவா முதலாக திராட்சை ரசம் குடிச்சு வெறுத்து கிடந்தான் போல. அவன் திராட்சை ரசத்தை ஆல்ரெடியா குடிச்சிருந்தான். மழை பெஞ்சு சீதோசனம் மாறிச்சு பாருங்க, பழம் புளிக்க ஆரம்பிச்சிருச்சு, திராட்சை ரசம் போதை தர ஆரம்பிச்சிச்சு. எந்த பொருளும் நீ ஆசைக்கு சாப்பிட்றதுனா தப்பு இல்லை, அது புளிக்கும் போதுதான் உனக்கு பிரச்சனை உண்டாகுது, அது கெட்டு போகும்போதுதான் உனக்கு வியாதி பிரச்சனை உண்டாகுது. அதுபோல தேவனுடைய ஆசீர்வாதம் நீ சரியா பயன்படுத்தலன்னா அது புளித்து போகும். ஆண்டவர் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னாரு. அப்படின்னா என்ன? உபதேசத்தை குறித்து. உடனே பாஸ்டர் புளிச்சாதான் பாஸ்டர் தோசை வரும்னு சொல்லாத, இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அந்த காலத்துல தோசை இருந்துச்சான்னு தெரியல. வேதாகமம் சொல்லுது, அவன் முதலாவது செஞ்சான், தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கும்படி செய்தான். எப்போ உனக்கு தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனம் உங்களுக்கு சொல்லும் போது நீ சந்தோஷப்படுற, ஆஹா தேவனை ஆசைப்பார், என்னை விடுதலையாக்குவார், என்னை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் நம்ம கேட்கும்போது சந்தோஷமா இருக்கா? தேவனை ஆசிரிக்கிற சொன்ன உடனே உன்னை எலும்பு பண்றார், உயர்த்துறார். இப்ப கூட சொன்னோம் இந்த வசனம் என்ன, நம்ம வாக்குத்தத்த வசனம், எழுந்து காரியத்தை நடப்பி. அது ஜோதிராஜ் பிரதர் சொல்லிட்டே இருப்பார். அண்ணன் சொல்லுவார், அந்த வார்த்தை தினம் என்ன பூஸ்ட் பண்ணுது அப்படின்பார். அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்மளை பூஸ்டப் பண்ணிட்டு இருக்குது. இன்னைக்கு புது வருஷம், புது மாசத்துல ஒண்ணு வாக்குத்தத்தை எதிர்பார்த்திருக்கிறோம். வாக்குத்தத்தை எதிர்பார்க்க எதுக்கு? நம்ம பூஸ்டப் பண்றதுக்கு, நம்ம ஆசீர்வாதத்துக்கு, அடுத்த நிலை கொண்டு செல்வதற்கு. ஆனா அந்த வார்த்தை பிரச்சனை வரும்போது சந்தேகம் வந்துடுது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமெல்லாம் நிறைவேறுதா அப்படி நமக்கு வருதா இல்லையா? ஏன் இல்லை எனக்கு விடுதலை வரல, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வரல, ஏன் என் வாழ்க்கையில ஒரு, இப்ப நான் இந்த தொண்டைக்காய் ஜெபம் பண்ணிருக்கிறேன், நீங்களும் ஜெபம் பண்ணி நினைக்கிறேன், ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்ப என்ன நினைப்போம், இன்னுமா கர்த்தர் சுகத்தை தரல, அப்ப நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேனா, ஏதோ தப்பு பண்ணிட்டேனா, கர்த்தருடைய வார்த்தை மீறிட்டேனா, அப்படி சந்தேகம் வரும். இல்ல தேவன் அனுமதிச்சுட்டாரா, இப்படி பல சந்தேகம் வருவதும் நமக்கு ஒரு சோதனை தான். நல்லா தெரிஞ்சுங்க. முதல் வார்த்தை தேவட வார்த்தையே சந்தேகிக்க வைக்கிறான். இங்க இயேசு கிறிஸ்து கிட்ட அவர் மேலேயே ஒரு சந்தேகத்தை எழுப்புறான். நீ தேவடைய குமாரனானால் இந்த கல்லுகளை நம்ம என்ன பண்ணுவோம், நீ ஜெபம் பண்ணா சுகமாயிரும், நீ ஜெபம் பண்ணா விடுதலை ஆயிரும், நீ ஜெபம் பண்ணா ஆசீர்வாதம் பெற்றுக்குவேன், நீ ஜெபம் பண்ணா அதை பெற்றுக்கொள்வேன். சந்தேகம் வருதா இல்லையா?
நமக்கு வருதா? வருதா இல்லையா? எஸ் ஆர் நோ? வருது. நமக்கு என்ன இல்லை? நம்பிக்கை, விசுவாசம். இது ஒரு சோதனை. ஏன் தெரியுமா? எப்பவுமே பிள்ளைகள் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளையும் அப்பா கனப்படுத்துவார், ஏற்றுக்கொள்வார். எத்தனை நம்புறீங்க? என் பிள்ளை எனக்கு சொல்றான், என்ன செய்ய முடியல, பார்க்கலாம்ப்பா, செய்யலாம். ஏண்டா முடியுமாடா இதெல்லாம்? பாப்பாண்டா, கவலைப்படாத, இதை முயற்சி செய்வோம், சொல்லுமா இல்லையா? பண்டாட்டி கேட்கிறா, மனைவியானவன் கேட்கிறாள், புருஷன் கேட்கிறான், இதை செய்ய செய்ய. பிள்ளைகள் கேட்குது, நண்பர்கள், உறவுகள், சகோதர சகோதரி கேட்கும் போது நம்ம என்ன செய்றோம்? பார்ப்போம் அப்படின்ட்டு நாம் அதற்குரிய முயற்சிகளை எடுக்கிறோமா இல்லையா? எடுக்கிறோம் இல்லையா? எடுக்கிறோம். மாம்சம் வர்ற மனுஷன் இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை கனப்படுத்துவதா, கனப்படுத்த மாட்டாரா? அப்போ தேவனுடைய வார்த்தை உனக்கு நேரா வந்த எல்லா வார்த்தைகளையும் நீ நம்பணும். ஃபர்ஸ்ட் தீர்க்க தரிசனம், வெளிப்பாடு, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கட்டளை நீ முதல்ல நம்பணும். இரண்டாவது, அது எனக்கு சொல்லப்படுது, அது நிறைவேற்று உண்மையில உனக்கு நம்பிக்கை உண்டாக வேண்டும். நான் நேசிக்கிறபடினாலே கேட்பதை விட சொல்லுங்களேன் அதிகமா சொல்லணும். நம்ம நேசிக்கிற வந்துட்டா சாப்பாடு போட்டோம் கூட அதிகமா போடுவோம், உண்மையா இல்லையா? ஏதாவது கொடுத்தா அதிகமா கொடுப்போம். அப்ப தேவன் உங்கள்ட்ட கொடுக்கிற காசை கணக்கு கேட்பாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை கணக்கு கேட்பாரு. ஆனா நீ சரியா இருக்கியா, திருப்தியா இருக்கிறியா, உன்னை கவனிச்சுட்டே இருப்பாரு. இது போதுமா? நீ கேட்கறத விட அதிகமா தான் கொடுக்கிறாரு. ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு குறைவாய் கொடுக்கப்படும். கூட கொடு, நிறைவாங்க கூட இல்லை, கூட எக்ஸ்ட்ரா. இந்த கடையில மளிகடையில் அந்த வண்டியில் போய் காய் வாங்குவோம், அவனே கீழே இறங்குற மாதிரி தான் போட்டுப்பான். இருந்தாலும் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்து மேலே வைப்போம். நம்முடைய கூட எக்ஸ்ட்ரா அவன் சிரிச்சுட்டு விட்டுருவான். தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவா தருகிற மாதம் இது. ஆமென். இந்த மார்ச் மாசத்துல ஆனா சோதனை இருக்கு. நான் சொல்றது புரியுதா? இந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு உன்னோடு தான் பேசிக் கொடுக்கிற ஆண்டவர். ஒண்ணு, தேவனுடைய வார்த்தையை மீற வைப்பது. இரண்டாவது, உண்மையில் சந்தேகத்தை எழுப்புவது. நான் சொல்றது புரியுதா? நான் பாவி, என் ஜபத்தை கேட்பாரா? பாவிகளின் ஜபத்தை கேட்பதில்லை என்று வேதம் சொல்லுதே. ஆனா இன்னொரு வருஷம் சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். ஜபத்தை கேட்கறது பெருசா, என்னை காப்பாற்றுறது பெருசா? கேட்டுட்டு போயிடுவேன். சில பேர் உதவி செய்ய மாட்டான், ஆனா உதவி செய்வதா பெருசு. சொல்றது புரியுது உங்களுக்கு? அப்போ வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, சோதனையை ஜெயிப்பது எப்படிங்கிற தலைப்புல பேசிட்டு இருக்கிறேன். நமக்கு சோதனை எது அப்படின்னா, வகுத்து பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை தான் நமக்கு மெயின் பிரச்சனை. என்னங்க, எப்படி நான் சாப்பிடுவேன், எப்படி குடும்பத்தை நடத்துவேன், அது உனக்கு சோதனை. அதை நீ ஜெயிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ உன்னை உதவி சொல்றேன். நான் என்னைக்காவது பாஸ்டிங் இருக்கலான்னு நினைப்பேன். ஒரு 2 நாள் பாஸ்டிங் பண்ணுவேன். அந்த அன்னைக்கு தான் ஒருத்தவங்களா ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உங்களுக்கு பிடிக்குமேனு ஆட்டு பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் கொண்டு வந்துக்கிறேனுமா. வந்துச்சா சோதனை? பாஸ்டிங் நாளைக்கு கூட இருந்துக்கலாம், தள்ளி வச்சுக்கலாம். சாப்பாடு கட்டி போயிருமில்ல, அங்கதான் நீ விழுந்த. ஜெபிக்கலான்னு முட்டி போடும்போது தான் உனக்கு வேலை அழைக்கும்.
ஒரு ஆசீர்வாதம் நிற்கும். ஸ்டாப். இப்போதான் நீ முடிவெடுக்க வேண்டியிருக்குது. தேவனுடைய வார்த்தையா உலக காரியமா? சில நேரம் தெய்வத்தின் சத்தத்தை கேட்க முடியாதபடினாலே, செவி கொடுக்க முடியாதனாலே உலக காரியங்கள் நமக்குள் வந்து விடுகிறது, நம்மை ஆளுகை செய்து விடுகிறது, நம்மை அதை மேற்கொண்டு விடுகிறது, நம்மை அதை அழித்து விடுகிறது. அப்ப தேவ சத்தத்தை நல்லா கவனிங்க. தேவ சத்தத்தை ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை ஒரு நாள் சந்தேகப்படக்கூடாது. ரெண்டாவது, உண்மையில உனக்கு சந்தேகம் வரக்கூடாது. நான் வந்து எடுத்த முடிவு சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்மையில உனக்கு வைக்கணும். நம்பிக்கை வைக்கிறியா? உண்மையில நம்பிக்கை வைக்கிறியா? யாரெல்லாம் உங்க மேல நம்பிக்கை வைக்கிறீங்க? நான் நம்புறேன், என்ன நம்புறேன்னு சொல்லி யார் நம்புறீங்க? எல்லாம் நம்புறீங்கல்ல, உங்க நம்பிக்கை வீண் போகாது. வேதம் அப்படித்தானே சொல்லுச்சு, உங்க நம்பிக்கை. அப்ப நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கணும்? அதான் காரியம். நம்முடைய சோதனையில் தோத்து போற காரணம் தெரியுமா? வாசிப்போமா? நீதிமொழிகள் 27:21. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 21வது வசனம். வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. பாருங்க, வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சி. என்ன நினைக்கிறீங்க? கிறிஸ்துவ போல ஒரு ஆள் இல்லைன்னு ஆமா அப்படின்ட்டு அவர் அப்படியே மிடுக்கா போயிட்டாரு வச்சுக்கோங்க, பிரச்சனை ஆரம்பிக்குது. மனுஷன் கால வார பார்க்கறான்னு அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எந்த ஒரு மனுஷன் உன்னை புகழ்றானோ அப்படி கவனமா இருக்கணும். ஒரு நாள் நான் ஊழியத்துக்கு கிராம ஊழியம் பண்ணியிருந்தேன். அங்க சபையில ஒரு சபையை நடத்தி தரும்படி என்னை கேட்டுக்கொண்டார்கள். அந்த சபையை நடத்த போகும்போது அந்த சபையில பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 6 பேர் போய் நடத்தி அப்புறம் 300-400 பேர் வந்துட்டாங்க. ஒரு 15-16 கிராமங்களை சந்திச்சோம், கிராம ஊழியம். ஆனா நான் சர்ச்சுக்கு போய் உடனே சபையில பழைய ஆட்கள்லாம் சந்திச்சு அந்த சபை கூட்டு வந்திருந்தவங்க பாஸ்டர்ல வராம இருந்தாங்க. எல்லா வீடு சந்திச்சு அப்புறம் மக்களை கூட்டு பேசணும். ஒரு வாலிய பசங்க ஒரு 5 பேர் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, பாஸ்டர், வந்த பாஸ்டர்லயே உங்களை போல ஒரு பாஸ்டர் நான் பார்க்கல. ஏன்னா எல்லா பாஸ்டரும் எங்களை கீழே உட்கார வைப்பாங்க, அவர் சேர்ல உட்காருவாரு. நீங்க எல்லாத்துக்கும் சேர் போடுறீங்க, நீங்க குடிக்கிற டம்ளர்லயே டீ கொடுக்குறீங்க. அது ஒரு ஸ்லம் ஏரியாவில் போனங்காட்டிக்கு அவங்கள ஒதுக்கி வச்சிருந்தாங்க. நான் உள்ள விட்டங்காட்டிக்கு அதெல்லாம் வச்சு அவங்க சொன்னாங்க, நாங்க உங்களுக்கு உயிரே கொடுப்போம் பாஸ்டர் அப்படின்னா. எனக்கு அப்படியே 2 கொம்பு முளைச்சு வால் முளைச்ச, ஆஹா, நமக்காக வாலிய பசங்க உயிரை கொடுப்பாங்க போல தெரியுது, பசங்கள்லாம் நம்ம சாதகமா இருக்கிறாங்க அப்படின்னு நைட்டு செபிக்கும் போது சொன்னாரு, ஆண்டவர், இவனு தாண்ட உனக்கு பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது, இவனுதான் உனக்கு பிரச்சனை. எனக்கு கொஞ்சம் புரியவே இல்லை. அப்ப சொல்லப்பட்ட வசனம் தான் இது. நீதிமொழிகளை வெள்ளியும் குணமும் வாசிங்க. வெள்ளைக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. நமக்கு ஒரு பெருமை வரும் பாருங்க. நம்ம ஒரு செல் வாங்கிட்டா அப்படியே தூக்கிட்டு எல்லாத்தையும் காட்டுவோம். ஒரு வாட்ச் மோதிரம் வாங்கிட்ட கையை நீட்டி நீட்டி பேசுவோம். கழுத்துல செயினை போட்டா விரல விட்டு ஆட்டிட்டு இருப்போம். அது லேடிஸ் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. கம்மல் வாங்கிட்டு அவங்க காது வரை அரிக்கும், ஆவுன காது சொறிவாங்க கம்மல் போட்டேன்னு சொல்லி. ஒரு புடவை கட்டிட்டா அப்பதான் வந்து அக்கா நல்லா இருக்கிறியான்னு விசாரிக்க போவாங்க. எப்படியா அது புடவை, இதெல்லாம் அவங்களுடைய எல்லா மனுஷனுக்கு பெருமை. நம்மளே கோட் சூட் போட்டோம்னா ஒரு 4 போட்டா இப்படி எடுக்கிறோம் இப்படி எடுக்கிறோம், உண்மையா இல்லையா? நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு அழகா இருந்தா ஸ்டேட்டஸ்ல வச்சு ஒரு பாட்டும் போட்டுறோம்.
என்னதெல்லாம் நமக்கு ஒரு பெருமை தான் இருக்கலாம், தலகணமா மாறிடக்கூடாது. புகழ்ச்சி வேணும். உன்னை புகழ்ச்சி கீர்த்தியுமாய் யார் சொன்னாரு? அப்ப புகழ்ச்சி, கீர்த்தி, பெருமை உன்னை பெருமைப்படுத்த வேண்டியிருக்கிறாரு. எல்லாம் உண்டாகும். அதுல நமக்கு என்ன வந்துடக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? புகழ்ச்சி வேண்டாவா? பெருமை வேண்டாவா? வேணும். வேதம் சொல்லுதா இல்லையா? உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன், உன்னை ஆசத்தும் பேரை பெருமைப்படுத்துவேன். நான் பைபிள்லேருந்து வசந்தம் பேசுறேன், வசந்த கூட நான் எதுவும் பேசல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ நமக்கு எல்லாம் வேணும். ஆனா நமக்கு என்ன தரக்கூடாது? நான்கிற எண்ணமும் தலகணமும் நம்மை தழுதிக்க கூடாது. நான் இல்லைன்னா அது இல்லை, நான் இல்லை அது ஊழி நடக்காது அப்படின்னு நினைச்சின்னா எனக்கு தலகணம். ஏன் தெரியுமா? ஒரு கம்பெனில ஒரு மேனேஜர் போயிட்டா அந்த நிர்வாகம் நடக்க நினைக்கிறீங்களா? அந்த கம்பெனி நிர்வாகத்தை நடத்த ஒரு ஆண்டவர் ஒரு வேற மேனேஜர் போடுவார் இல்லையா? இப்ப சர்ச்லயே சில சபைகளை பாஸ்டர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க, சில நேரம் இறந்துருவாங்க. சில பாஸ்டர் ஆகும்போது அந்த நாள் ஆராதனை சும்மா இருக்கும்போது வேற ஒருத்தர் ஆல்டர் பண்றாங்களா இல்லையா? ஊழியங்களும் அப்படித்தான். அப்படியானா உன் குடும்பத்தை நீ சரியா நடத்தலன்னா ஆல்டர் பண்ற காரியம் தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா? கவனமா இருங்க, கவனமா இருங்க. உங்க வாழ்க்கை, உங்க எதிர்காலம் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புறாரு. அப்போ தலகணம் வரும்போது நமக்குள்ள தேவனுடைய கிரியை, மாமசன் கிரியை, தேவனுடைய காரியத்தை செயல்படாது. மாமசன் கோபம், சில கோபப்படுவோம். என்ன ஆண்டவர் அப்படி சொன்னார் நிறைவேற்றல. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய கிரியை நடப்பிக்காது. உன் கோபம் ஒன்றும் பண்ணாது, நஷ்டம் உனக்கு தான். அப்போ தேவன் என்ன செய்றாருன்னா, இதெல்லாம் சோதனை சொன்னேன். பசி, பசித்தா கடவுளை மறந்துடுவோம். பசி வரும்போதுதான் ஒருத்தர் திருடனா மாறுறான், ஒருத்தர் தன் வாழ்க்கை அழித்துக்கிறான், சில தங்கள் வாழ்க்கை விற்க ஆரம்பிக்கிறாங்க. பசி வரும்போதுதான் தங்கள் வாழ்க்கையில கெட்ட புத்திக்கும் போறவனு இருக்கிறான், நல்ல புத்திக்கு போறவனு இருக்கிறான். இனிமேல் வேலைக்கு போகாம இருக்கிறவன் யோசிக்கிறான், இப்படியே இருந்தாக்காது, வேலைக்கு போனாதான் சரியாகும். உழைக்கிறானா இல்லையா? அப்ப நம்ம நல்லா வாழணும், நல்ல மேன்மையா இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும்? உழைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். புகழ்ச்சியும் பெருமை என்ற வலையில நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? விழுந்துடக்கூடாது. நம்ம ஒரு 2 வீலர் வாங்கிட்டோம், ஒரு 4 வீலர் வாங்கிட்டோம், ஒரு காரியம் வாங்கிட்டோம், நமக்கு என்ன வந்துடக்கூடாது? அப்படி மிடுப்பா நினைப்போம் என்று சொன்னாரு. எங்க பாஸ்டர் கார் வாங்கிட்டார், இப்பெல்லாம் எங்களை பார்க்க வர்றதில்லை. ஏன்? எங்க ஏரியாக்குள்ள கார் வராதான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, உன் பாஸ்ட் கார் வாங்கி உன் ஏரியாக்குள்ள வர முடியலன்னா நீ ஒன்று செய்யல. நீ விசாலமான இடத்துல நீ இல்லை, அப்படித்தான் அர்த்தம். பாஸ்ட் உன்னை தேடி வர அளவுக்கு நீ என்ன செய்யணும்? உன் எல்லைகளை, ஆசீர்வாதத்தின் எல்லைகளை. அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்குது? உண்டுதாமா இருக்கு. பிள்ளை ஆசிரியப்பாரா, வேலைக்காரனுக்கு ஆசிரியப்பாரா? எஜமானுடைய வேலைக்காரன் ஐஸ்வரனா இருக்கும்போது வேலைக்காரன் பிள்ளைகள் தரித்திரவான்களா இருப்பார்களோ? நான் சொல்றது அர்த்தம் புரியுதா? நீங்க ஊழியச்சில தேவனுடைய பிள்ளைகன்னு சொன்னா, ஊழியக்காரனோட தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இல்லை தெரியுமா? இப்போ நம்ம டேவிட் இருக்கிறான், அவன் கையில் 500 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவான்? கிழிச்சிடுவான். இல்லைன்னா விவரமான ஆளும் அவங்க அம்மா கையில் கொடுத்துருவான். பால் டப்பா வாங்க வச்சுக்கோமா, வேற அப்பாட்ட காட்டிடாத, பத்திரமா வச்சுக்கோ, கொடுக்குற காசெல்லாம் அப்பன்னு காட்டாத, நீ ஏன் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவான்.
வளர்ந்துட்டாங்க. இப்போ 500 கொடுக்குறாங்க, இல்லை 1000 கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது உங்களுக்கு பெருசா தெரியுமா? பயப்படுவாங்களா கொடுக்குறக்கு? இப்போ 1 லட்ச ரூபா ஒரு யார்கிட்ட கொடுக்கலாம்? தினாண்டு இல்லாமல் தினாண்டு கொடுக்குறோம், தினாண்டு கொடுக்குறோம். தினாக்கு என்ன தெரியுமா? பத்திரமா வச்சுக்குவாரா? என்ன தெரியாது. அவர்கிட்ட 10 லட்ச ரூபா கொடுத்தாலும் 10 நிமிஷம் இந்த ஜாப்ல 5, அந்த ஜாப்ல 5 வச்சிருவாரு. முடிச்சா 3 வச்சு 2 பின்னால கூட வச்சிருவாரு, 10 வச்சு காமிக்காம. ஏன்? அது செலவு பண்ண, பக்குவப்படுத்த, பாதுகாக்க. சொல்லுங்களேன். தெரியும். ஆனா குழந்தைக்கு கொடுத்துட்டா பாதுகாக்கவும் தெரியாது. அதோட வேல்யூ, ஆசீர்வாதம் உனக்கு வரலன்னா, ஆசீர்வாதத்தோட வேல்யூ உனக்கு தெரியல, பாதுகாக்க வைக்க தெரியல, அதனால உனக்கு கொடுக்கல. ஏன் ஆசீர்வாதம் இல்லை? சோதனை எது? சோதனை ஜெயிக்கணும், ஆசீர்வாதத்துக்கு ஜெயம் பெறணும். ஆசீர்வாதத்தோட வேல்யூ உனக்கு தெரியணும். பணத்தோட வேல்யூ, பொருளோட வேல்யூ உனக்கு தெரியணும். அதோட வேல்யூ தெரிய மட்டும் நீ அதை புசிக்க மாட்ட, அதை அனுபவிக்க மாட்டேன். அதோட வேல்யூ தெரிய மட்டும் அதை குப்பையில போட்டுருவேன். அது தெரியாது. என்ன கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர்? இப்போ கற்றுக் கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு. பணத்தை மதிக்கவே மாட்டேன், தூக்கி வீசிடுவேன், யார் கேட்டாலும் கொடுத்துருவேன், ஆசிரியக்கவே இல்லை. ஒரு நாள் செபிச்சேன், நான் என்ன செய்யணும் கற்றுக் கொடுங்க. என் ஆசீர்வாதத்தில் பணத்தோட வேல்யூ கற்றுக் கொடுத்தாரு. அந்த பணத்தை எதுக்கு செலவு பண்ணும்? அவசியமான செலவுக்கு. அனாவசிய செலவு பண்ணும்போது உனத்துல பணம் தரமாட்டாரு. கொடுத்த பணத்தை நீ டபுள் பண்ணல, கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ விருத்தடையவில்லை, கணக்கு கேட்பாரு. தாளந்து மாதிரி கொடுத்த பணத்தை உன் இஷ்டத்துக்கு தூக்கி வீசுறதுக்கு தேவன் உனதை கொடுக்கல. அதனால ஆவியானவர் சொல்றாரு, இது சோதனை காலம். உனக்கு கொடுத்த பணத்தை, உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர் கணக்கேற்கிற நாட்கள் வந்துருச்சு. உன் ஆசீர்வாதத்தை எல்லைகளை விரிவாக்க உன்னுடைய ஆசீர்வாதத்துடைய வேல்யூ தெரிஞ்சுக்கோ. ஒரு வீட்டில் இருக்குன்னா அந்த வீட்டோட வேல்யூ, பொருளோட வேல்யூ. அக்கறைப்படு. போனா போகுது நீ சொல்ற மட்டும் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். சின்ன டப்பாவா இருந்தாலும் தேவன் கொடுத்திருந்தா யோசி, இது வைக்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ண வேண்டியது உனக்கு கொடுத்தவர் நீ அல்ல. நான் சொல்ற அர்த்தம் புரியுது உங்களுக்கு? உன் ஆசீர்வாதம், உன் கையில் இருக்கிற ஆசீர்வாதம், உனக்கு இருக்கிற பணம், உனக்கு இருக்கிற மேன்மை, உனக்கு இருக்கிற திறமைய தேவன் டிசைட் பண்ணும். கண்டபடிக்கு வீசி எறிவதுக்கல்ல.